ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் யாரை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மமிதா பைஜு எல்லாருடைய ஃபேவரட்டான ஒரு ஆக்ட்ரஸாக இப்போ இருக்கக்கூடிய இளம் நடிகைகளில் டாப்பில் இருக்கக்கூடிய நடிகை மமிதா பைஜு. ஸோ இவங்க ரீசெண்டான ஒரு ஃபோட்டோ ஷூட்டில் காட்டியிருக்கக்கூடிய தொப்புள் இதுக்கு வரைக்கும் கவர்ச்சி பெருசாக காட்டல இல்லையா? ஸோ அதனால் முதல் தடவையாக அவங்க காட்டியிருக்கக்கூடிய அந்த தொப்புள் வியூ அப்போ அல்டிமேட்டாக இருக்குது. அதுதான் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது. இன்ஸ்டா திறந்தாலே வந்து மமிதா பைஜுவோடைய தொப்புள் தான். அதுவும் டிரான்ஸ்பரண்டான ஒரு புடவையில் காட்டக்கூடிய தொப்புள் ஸ்பெஷல் இல்லையா? அதுவும் கவர்ச்சியை காட்டாத நடிகை கிட்டேருந்து வரக்கூடிய ஓப்பன் தொப்புள் எப்பவுமே ஸ்பெஷல் தான். அதை தான் வந்து மமிதா பைஜு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, ஒரு ஓப்பனான டிரான்ஸ்பரண்டான புடவை, பூ போட்ட புடவை, அதில் வந்து க்யூட்டான ஃப்ளாட்டான இடுப்பில் சூப்பரான ஒரு தொப்புள் வியூ. மமிதா பைஜுக்கு நல்லாவே அழகாகவே இருக்குது தொப்புள்னு சொல்லலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் கிட்ட பெரும்பாலும் கேட்டால் வந்து மமிதா பைஜுவை பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான அவங்க ரொம்ப ஈஸியாலாம் அந்த இடத்துக்கு வரலன்னு தான் சொல்லலாம். ஏன்னா 2018 வந்து சினிமாவுக்கு வந்துட்டாங்க. ஃபேமஸ் ஆகிறதுக்கு 2024 வரைக்கும் கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே, 5, 6 வருஷத்துக்கு மேலே அவங்க வந்து கஷ்டப்பட்டு தான் அந்த ரோலுக்கு வந்திருக்கிறாங்க. வரதன் அப்படின்ற மலையாள சினிமாவின் மூலமாக அறிமுகமாயிட்டு, அதுக்கப்புறம் சூப்பர் சரண்யா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது வித் லவ் படத்தில் ஹீரோயினாக நடித்தாங்கல்ல, அவங்க கூட சப்போர்ட்டிங் ரோலில் நடித்தாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய 2022 வரைக்குமே சப்போர்ட்டிங் ரோலில் நடிச்சிட்டு இருந்தாங்க, 2வது ஹீரோயினா. ஸோ அப்படி இருக்கும்போது தான் பிரேமலு அப்படின்ற திரைப்படம் ரிலீஸ் ஆகுது 2024. பட்டி தொட்டியாங்க சரியான ஹிட்டு. மலையாளத்தில் 100 கோடியை தாண்டின முதல் படம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்புறம் 200 கோடியை தாண்டின முதல் படம் அப்படின்னு சொல்லி பிரேமலு வந்து கலெக்ஷன் அள்ளிட்டு போச்சு. தமிழ்லையும் சரி, தெலுங்குலையும் சரி, மலையாளம் லாங்குவேஜ் 3 லாங்குவேஜ் மூவியில் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சது. அதில் அவங்க காட்டியிருக்கக்கூடிய நடிப்பு அபாரமான ஒரு நடிப்பு, ரொம்ப நேச்சுரலான ஒரு நடிப்பு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே தமிழில் டூட் படம் நடித்தாங்க. அதுவுமே 100 கோடி வசூல். ஸோ லக்கி சாம் நடிகை அப்படின்னு சொல்லி மமிதா பைஜு எல்லாருமே வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. ஸோ அதன் மூலமாக ஜனநாயகன் படத்துலேயே வந்து ஒரு ரோல் வந்து கிடைச்சிது. கேசரியை கிண்டி வச்சாங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கலாச்சிருந்தாங்க. பட் ஸ்டில் அதில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ எனக்கு பர்சனலி மமிதா பைஜோட நடிப்பும் பிடிக்கும், அழகும் பிடிக்கும். அந்த கரா படத்தில் தான் வந்து கொஞ்சம் கண்ட்ராவி ஆக்கி விட்டாங்க. பட் ஸ்டில் அவங்களுடைய கவர்ச்சி இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்திருக்குது. அந்த மாதிரி தான் வந்து ஏர்போர்ட்லேயும் வந்து அப்பப்போ கொஞ்சம் இது வந்து எடிட்டட் பிக்சர்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் இது மாதிரி க்யூட்டான, இது ஆக்சுவலாக ரவுண்டான ஒரு தொப்புள். அவங்களுடைய நேச்சுரல் தொப்புள் அப்படின்றது டெஸ்லா மாதிரி இருக்குது. ஸோ க்யூட்டான ஒரு டெஸ்லா, அதை தான் வந்து காட்டியிருப்பாங்க. இப்போ அந்த தாலியை தொங்க போட்டு வெளியே வர ஒரு சீன்லாம் வந்து வெறித்தனம் இல்லையா? இப்போ சூர்யா கூட ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. 2 பேருக்கும் அதிகமான வயசு வித்தியாசம் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல் குட் மூவியில் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதுலேயுமே படு கவர்ச்சி இருக்குது. குட்டி டவுசர், க்ராப் டாப் போட்டுட்டு தன்னுடைய தொப்புள் வியூவும், தொடை அழகு வியூவும், அக்குள் வியூவும் எல்லாத்தையுமே காட்டிகிட்டு இருக்கிறாங்க நம்ம மமிதா பைஜு. ஸோ மேலும் அதிகமான கவர்ச்சிகள் அடுத்தடுத்த படங்களில் வரப்போகுது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. தெலுங்கு படத்துலேயும் வந்து ஒரு மூவியில் டிஸ்கஷன் போயிட்டுருக்குது. அதுலேயுமே வந்து ஸ்விம் சூட் இல்லைனா வந்து ஒரு மசாலா ஐட்டம் சாங் பண்ணக்கூடிய வகையில் அந்த பேச்சுவார்த்தைக்கு போயிட்டுருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தனியான அமௌண்ட்டு கொடுத்து செட்டில் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ அதுக்கான அடித்தளமாக நடிகை மமிதா தன்னுடைய கவர்ச்சியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே காட்டிகிட்ருக்கிறாரு. அவங்களுக்கு கவர்ச்சியான உடல் அமைப்பு இல்லைல்ல. ஸோ அதனால் அதை வந்து அதுக்கு பழகிட்டு இருக்காங்க, கவர்ச்சிக்கு பழகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தெலுங்கு பக்கம் போனாலே வந்து வச்சு செஞ்சுருவாங்க. நம்ம எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ உங்களுக்கு மமிதா பைஜுவோட கவர்ச்சி பிடிக்குமா, நடிப்பு பிடிக்குமா, உங்களோட தொப்புள் அழகு பிடிக்குமா? கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள்.